நம்ம கார்த்திக் இப்படி ஒரு முடிவை எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. குற்ற உணர்ச்சி ஒருத்தவங்களை கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம கார்த்திக் வந்து அதை பண்ணி முடிப்பார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து இப்போ தான் உயிராக நினைக்கிறது 2 பேர் தான். ஒன்று அண்ணன், இன்னொன்று அவங்க அப்பா. அவங்க 2 பேருமே இப்போ எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டதுக்கு காரணம், உண்மையான காரணம் கார்த்திக் தானே. நான் தானே காரணம். நான் மட்டும் ரம்யாவை லவ் பண்ணாமல் இருந்திருந்தா, நான் மட்டும் ஒரு நல்லவளாக தேர்ந்தெடுத்து லவ் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை கிடையாதுல்ல. அப்போது என் லைஃப்பில் ரம்யா வந்ததுனால தானே இன்றைக்கி என் பொண்டாட்டியும் எங்கள் அப்பாவும் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அகைன் குற்ற உணர்ச்சியிலே தாங்க மூழ்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் அண்ணன் வந்து வெக்ஸாகி போயிருக்கிறது, இன்னொரு பக்கம் அவங்க அப்பா வெக்ஸாகி போயிருக்கிறதும் ஏற்றுக்கவே முடியல நம்ம கார்த்திக்கால். ஐயோ நம்மளால தானே இப்படி போயிடுச்சு, நம்ம மட்டும் உயிரோட இப்போவுமே வந்து இதுக்கு மேலேயுமே வந்து அனுபவிக்க போகிறாங்க தான் நம்ம அண்ணனும் அவங்க அப்பாவும். ரம்யா வீட்டுக்கு வந்து அனுபவிக்க தான் போகிறாங்க. நான் உயிரோடு இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை, நான் செத்துட்டா இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாதுல்ல. அவள் என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தானே இப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கா. நான் செத்துட்டா அவளுக்கு பழி வாங்குறதுக்கு வேலையே இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி லூசுத்தனமாக யோசிக்க ஆரம்பிக்கிறார் கார்த்திக். ஏன்னா வந்து கார்த்திக் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ணன் போயிட்டு ரம்யா காலில் விழுந்தது கார்த்திக் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சுங்க. ஆனால் அது பாதிக்கிறதுக்கு கரெக்டு தான். ஏன்னா வந்துட்டு தான் பொண்டாட்டி ஒரு கேவலமான மட்டமானவ காலில் விழுறும் போது எந்த புருஷனால தான் தாங்கிக்க முடியும். அதுவும் தன்னால் தான் விழுறான்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கார்த்திக் இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கவே கூடாது, நம்ம செத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டே இருக்காரு. முடிவும் எடுத்துடுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு தூக்கு மாத்திரைலாம் இருக்கும்ல, அதை போய் எப்படியோ வாங்கிட்டு வந்துடுறாரு. போயிட்டு அவங்க அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு பேசுகிறாரு. அப்பா அவர் ஒரு மாதிரி இடிஞ்சே தான் இருக்கார் சண்முகம். அப்பா கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன்ப்பா உங்களுக்கு, நான் உங்களை எப்படியாச்சும் வந்து காப்பாற்றுறேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலே உங்கள் லைஃப் எல்லாமே வந்து பிரகாசமாக தான் இருக்குன்னு சொல்லும்போது, என்ன கண்ணை இப்படி பேசுகிற, நம்மளோட லைஃப் இதுக்கு மேலே எப்படி பிரகாசமாக இருக்கும். ஏன்னா வந்து அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா இதே தானப்பா தினமும் நடக்கும், நிம்மதியான வாழ்க்கையே இருக்காதேப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லவும் மனசுக்குள்ளே கார்த்திக் வந்து அதனால தான்ப்பா நான் அவங்க எல்லாரையும் விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சோகமாக சொல்லிக்கிறாரு. உடனே வந்து நம்ம கார்த்திக் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவள் இதுக்கு மேலே வந்து இந்த வீட்டுக்கு வந்தாலும் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான்னு சொல்லவும், என்ன கண்ணு இப்படிலாம் சொல்கிற, அவளை பற்றி நல்லா தெரிஞ்சுமே நீ இப்படி சொல்கிறேன்னு சொல்லும்போது, அவளை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால தான்ப்பா சொல்கிறேன், இதுக்கு மேலே நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி கார்த்திக் வந்து சொல்கிறாரு. நீங்கள் எதுவும் நினைக்காம தூங்குக்காப்பா, எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும், மிஸ்யூப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாரு கார்த்திக். என்ன கண்ணு மிஸ்யூலாம் சொல்கிறேன், நீ இந்த மாதிரி சொல்ல மாட்டே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா தோணுச்சு, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இப்போ உங்கள் கூட இல்லாமல் நான் போகிறேன்னு அப்படி அதனால தான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். என்ன நீ இப்படிலாம் பேசிட்டுன்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லைப்பா நான் சும்மா தான் சொன்னேன்னு போயிடுறாங்க. போனதையுமே அங்கே போய் பார்த்தா அண்ணம் அதுக்கு மேலே மங்கி போயிருக்காங்க. புளிமுட்டை இங்கே வாயன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் சின்னத்தான் அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம அண்ணமும். அதே யோசிச்சுட்டே இருக்கேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை சின்னத்தான், நீங்கள் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் என்னால் தானே அண்ணன், என் லைஃப்பில் மட்டும் ரம்யா வராமல் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படிலாம் இல்லை சின்னத்தான், நீங்கள் தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது கார்த்திக்கால் ஏற்றுக்க முடியல. நீ என்ன தான் வந்து என்னை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியல அண்ணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலேவா ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல, ஏனோ வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி நீ போய் தூங்கு, அப்புறம் வந்து நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. என்ன ஆனாலும் சரி, நான் இருந்தாலும் இல்லைனாலும் நீ இந்த உலகத்தில் நல்லா வந்து சர்வை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சின்னக்கா நீங்கள் இல்லாமல் எங்கே போக போகிறீங்க, நீங்கள் தான் என் கூட இருக்கீங்கன்னு சொல்லும்போது, நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், போக போகிறதும் இல்லை, இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் அண்ணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை நீங்கள் இப்படி சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிடுறாங்க. இல்லை நான் வந்து போயிட்டு இப்போ வெளியூர் வேலைகள்லாம் போயிட்டேன்னா சொல்கிறேன் அண்ணன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து போகிறாங்க. போயிட்டு இப்போ பேசுகிறாங்க. போயிட்டு சரி நான் தூங்குறேன்னு சொல்லும்போது, இல்லை சின்னதான் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னவோ எனக்கு மனசு சரியில்லை, என் கூட கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லும்போது, என்னாச்சு அண்ணா ஏன் வந்து இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை விட்டு எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க.
என்னை விட்டு நீங்கள் எங்கேயும் போகலை தான், இருந்தாலும் இருங்கன்னு தோணுது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம் விடு, நீ எதுக்காகவும் எப்போதும் யாருக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை சின்னக்கா, நான் ஃபீல்லாம் பண்ணல, நான் ஃபீல் பண்ணுறதா நினச்சி நீங்கள் இன்னும் ஃபீல் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீ இப்படி பேசுகிற போகிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சரியான்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து போயிடுறாரு. போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் படுத்துறாரு. படுத்துட்டா காலையில் எழுந்தவே இல்லை. ஐயோ வேலைக்கு வேற போகணுமே, சின்னதாயார் தூங்கிட்டே இருக்காங்க. நம்ம அண்ணன் எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவர் எழுந்துற மாதிரி இல்லை. சின்னதான் எழுந்துங்கன்னு சொல்கிறாங்க. சரி டயர்டில் தூங்கிட்டு இருப்பாங்க போல், அண்ணன் விட்டுடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு மதியம் ஆகுது, இப்படி ஆகுது, இன்னும் எழுந்துற மாதிரி இல்லை. இன்னும் வந்து பயம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது, இப்படி சின்னதான் பண்ண மாட்டார், எதுக்காக இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறாங்க. எது எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல நம்ம அண்ணத்துக்கு. அப்போ தான் அண்ணன் சொல்கிறாங்க, இது ஏதோ தப்பாக தெரியுது, இதுக்கு மேலே இப்படியே விட்டுடுவாங்க. சின்னத்தானே எழுப்புனா எழுந்த மாட்டார். அண்ணத்துக்கு பயம், ரொம்பவே பயம் அதிகமாகிடுச்சு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு போய் அவங்க மாமா கூப்பிட்டு வர்றாங்க. மாமா இந்த மாதிரி சின்னத்தான் எழுந்த மாட்டுறாங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பயப்படாத கண்ணு, நான் தான் இருக்கேன்னு, நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க மாமா, ஏதோ தப்பாக படுது மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கண்ணு தப்பாக பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சின்னத்தான் இவ்வளோ நேரம் தூங்க மாட்டாங்க, இப்போ எழுப்புனா வாயில் ஃபுல்லாக ரத்தம். உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து தெரியல. ரொம்ப வந்து மனசு உடஞ்சி போகிறாங்க. சின்னத்தான் எழுந்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் எழுந்தவே முடியல. மாமா எனக்கு பயமாக இருக்குது மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுக்காகவும் மனசை தளர விடாது அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுக்குறாரு. இருந்தாலுமே வந்து அந்த நம்பிக்கை எல்லாமே வந்து உடப்படுற மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு பயம் தாங்க முடியல. ஏதோ தப்பாக தான் படுது, இப்படியே நம்ம விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது, கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. யோசித்தா வந்து ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போனால் பயம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அது எப்படி வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுனே தெரில. அப்போ தான் தெரியுது மாத்திரையை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு. தெரிஞ்சதுமே ரொம்ப அழுகுறாங்க எல்லாருமே. போச்சு அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து எல்லாமே போச்சு, எல்லாமே கைமீறி போச்சு, எதுவுமே வந்து மாற போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டதுமே எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, நான் அவங்க எல்லாரையும் விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கார்த்திக் வந்து முடிவு எடுத்துக்கிறாரு. பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.